السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: تصدق بأهله لا يباع ولا يوهب ولا يورث، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாப்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே, நாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளுக்குண்டான வழித்தடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வழிகள் எல்லாம் அமைத்து தந்திருக்கிறான். அந்த நன்மைகள் சில சமயம் நம்மிடம் அது ஞாபகம் இல்லாமல் போகிற பொழுது, அல்லது அது நமக்கு அமல்கள் விட்டு போகிற பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வேளை இப்படி கூட எதிரிகள் மூலமாக கூட அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறானோ என்றுதான் உண்மையில் என்ன தோன்றுகிறது. இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு வக்ஃபினுடைய சட்ட திருத்த மசோதாவை இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இந்த மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் சுயநலத்தை விட பிறர் நலம் பேணுதலை, பொதுநல பேணுதலை இந்த மார்க்கம் அதிகம் வலியுறுத்துகிறது. பொதுவாக நாம் வக்ஃபு சம்பந்தமாக இந்த சமூகம் எவ்வளவு அறிந்திருக்கிறது என்று யோசித்தால், உண்மையில் இந்த சமூகத்திற்கு அது சம்பந்தமான கல்விகள் உண்மையில் குறைவுதான். ஏன்னா நமக்கு நோன்பை பற்றி அதிகம் பேசப்பட்டு, தொழுகை பற்றி அதிகம் பேசப்பட்டு, வருடத்திற்கு ஒரு முறை செய்கிற ஹஜ்ஜை கூட நாம் பேசப்படுவதனால் ஹஜ் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறோம், நோம்புன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுதோ, தொழுகைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிகிறோம். ஆனால் வக்ஃபு அப்படிங்கிறது இன்றைக்கி நம் சமூகத்தில் யாராவது கேட்டால் சொல்ல தெரியுமானா உண்மையில் 100% 90% கேள்விக்குறி தான். வக்ஃபா அப்படி ஏதோ இருக்குது, நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நம் சமூகத்தினுடைய ஒரு பெரிய பின்னடைவுங்கிறது. நீங்கள் இந்த வக்ஃபினுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்திருக்கிற அந்த சமயத்தில் கூட நமக்கு வக்ஃபை பற்றி என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சிந்தனைகள் வந்திருக்குதா அப்படின்னா அது ரொம்ப குறைவு தான். ஆனால் நாம் அதனுடைய பின்புலங்களை யோசிக்கிற பொழுது உண்மையில் வக்ஃபு என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை விட, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அந்த கடமையை, அந்த வக்ஃபு என்கிற ஒரு அமலை செய்வதற்குண்டான ஆசையும் ஆர்வம் அவர்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்வினால், அல்லாஹ்வின் ரசூலினால் இந்த மார்க்கம் உருவாக்கி தந்த அற்புதமான ஒரு செயல்தான் வக்ஃபுடைய அமல். வக்ஃபுனா என்ன? உலகத்தில் வாழ்கிறோம், வாழ்கிற வரை நமக்கு தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, எல்லா அமல்களையும் செய்கிறோம். இந்த அமல்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இந்த அமல்களுடைய நமக்கு பின்னால் கிடைக்கிற லாபங்கள் என்ன, எதுவுமே தெரியாது.
சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு கவலை வந்தது. வாழ்கிற வரைக்கும் ஈமானோடும் தொழுகையோடும் நோன்போடும் ஜகாத்தோடும் ஹஜ்ஜோடும் நிறைய வாரி வாரி கொடுத்தும் நாம் நிறைய உடல் ஆரோக்கியத்தை பேணியும் அமல் செய்து வருகிற நமக்கு நாம் மௌத்தாயிட்டா நம்முடைய அமல் நின்று போகுது. நம்முடைய மௌத்துக்கு பிறகும் நாம் அமல் செய்யாவிட்டாலும் நமக்கு நன்மை வர வேண்டுமே என்று அந்த சஹாபாக்கள் யோசித்தார்கள். அந்த யோசனையினுடைய விளைவு தான் வக்ஃபு. அந்த யோசனையின் பலன் தான் வக்ஃப். வக்ஃபுனா என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான் அல்லவா, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்டல்லாஹ். நீங்கள் உங்களுக்காக எதையெல்லாம் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அதனுடைய எல்லா நலவுகளையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற அற்புதமான பாடம் என்ன தெரியுமா? உலக வாழ்க்கை என்பது அது சின்ன ஒரு வாழ்க்கை, அது ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போனாலும் பிரச்சனை இல்லை. நம்முடைய மறுமைக்கு உண்டான ஏமாறக்கூடாத, தோற்று போகக்கூடாத, வெற்றி பெற வேண்டிய அந்த வாழ்க்கையில் ஒரு மூமின் தோற்றுவிடக்கூடாது என்றிருந்தால் அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறீர்கள் என்று யோசியுங்கள் என்று குர்ஆன் யோசிக்க சொன்ன அற்புதமான பாடம்தான். தொழுகை குறித்து நோன்பு குறித்து மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரத்திலும் நாம் அல்லாஹ்விற்காக ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையை அல்லாஹ் ரசூல் சஹாபாக்களுடைய சிந்தனையை உருவாக்கி காட்டினாங்க. அதுதான் வக்ஃபு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய சபையில் கேட்டாங்க. சஹாபாக்கள் குழுமி இருக்கிற சபையில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயுக்கும் மாலு வாரிசஹு அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. உங்களில் யாருக்கெல்லாம் உங்களுடைய சொத்தை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான சொத்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் கேட்டாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுடைய சொத்தை விட உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து பிடிக்குன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சிந்தனையுடையவர்கள் உடனே சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்கள் எங்கள் சொத்தில் வாழணும்னு ஆசைப்படுவோமே தவிர எங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்தில் வாழணும்னு ஆசைப்பட மாட்டோம். எங்கள் சொத்தில் நாங்கள் சம்பாதிச்சு வாழணும்னு ஆசைப்படுவோமே தவிர பிள்ளைகளுடைய சொத்தில் வாழணும்னு ஆசைப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹ் கேள்வி எவ்வளோ அழகான கேள்வி. இன்றைக்கி நாம் பெருமையாக சொல்லுவோம், என் பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, நான் உட்காந்து சாப்பிட்றேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ராகத்திற்கு உண்டானது இல்லைன்னு நம்ம இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வியின் சிந்தனை என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்ல வர அர்த்தம், நீங்கள் உங்களுடைய சொத்தில் வாழ ஆசைப்படுவீங்களா, பிள்ளைகளுடைய சொத்தில் வாழ ஆசைப்படுவீங்களான்னு கேட்குற கேள்வியில் சஹாபாக்கள் புரிந்து கொண்டு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் சொத்தில் நாங்கள் எங்களுக்கு உண்டான உரிமைகளை செய்கிற மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்தில் செய்ய முடியாது, நாங்கள் ஏன் அதை விரும்ப போகிறோம்? உண்மை அப்படிதானே. இன்றைக்கி எவ்வளோதான் உட்கார வச்சு பிள்ளைங்க தகப்பனுக்கு சோறு போட்டாலும் தகப்பன் இதை செய்யடா, இங்கே ஒரு 5000 கொடுறா, அங்கே ஒரு 5000 கொடுறா, அங்கே ஒரு 10,000 கொடுறான்னா சம்பாதிக்கிறேன் நான் முடிவு பண்ணுவேன். ஒரு கேள்வி முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்தீங்களா, கண்ணியமாக சாப்பிட்டீங்களா, அதோடு விட்டுறணும். செலவு பண்ண நான் யோசிப்பேன். இந்த ஈமானிய ரோஷம் சஹாபாக்கிட்ட இருந்து சஹாபாக்கிட்ட நாங்கள் யாரை சொல்லலாம், எங்கள் சொத்தில் எங்களுக்கு உண்டான பவர்ஃபுல் உரிமை மாதிரி எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்காதல்லவா, நாங்கள் எங்களுடைய சொத்தை தான் விரும்புவோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தாங்க, நான் கேட்க வருகிற கேள்வி அது சார்ந்ததல்ல, உங்களுடைய சொத்து என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அலுக மா கத்தம்த, நீ எதையெல்லாம் உனது மறுமைக்காக முற்படுத்தி வைத்து விட்டாயோ அதுதான் உன் சொத்து. நாங்கள் ரசூலுல்லாஹ், நீ சேமித்த, நீ தான் சம்பாதிச்ச, நீ தான் கஷ்டப்பட்ட, வெளிநாட்டில் போய் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தோம், வந்தோம், வீடு கட்டினோம், கடை கட்டினோம், எல்லாம் செஞ்சோம். மாலுக்க மா கத்தம்த, இந்த வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சமுதாயத்தை சிந்திக்க சொன்னாங்க. மாலுக்க மா கத்தம்த, உனக்காய் நீ எதை முற்படுத்தி வைத்தாயோ அது மட்டும்தான் உன் சொத்து. ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை அழகா சொன்னாங்க, ஓ மாலு வா அரிசுக்கமா அஹர்த்த, நீ எதெல்லாம் விட்டுட்டு போறாயோ அது உலகத்தின் பத்திரத்தில் வேணா உன் பெயராக இருக்கலாம், மறுமைக்கு அது உன் சொத்தாக இருக்காதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய சிந்தனை. உலகத்தில் வேணா பத்திரத்தில் என் அத்தா பேர், என் தாத்தா பேர், என் பாட்டன் பேர், முப்பாட்டன் பேர் இருக்கலாம், மறுமைக்கு உண்டான பத்திரத்தில் உன் பெயர் இருக்காது. ஏன்னா நீ விரும்பியபடி அது செய்யப்படுமானால், நீ விரும்பியபடி அந்த சொத்து செலவழிக்கப்படுவதற்கு உண்டான எந்த உறுதியும் கிடையாது. அதனால் நீ வாழ்கிற பொழுதே உனக்காய் ஒரு சொத்தை, இது என்னுடைய மறுமைக்காக பிரயோஜனமாக வேண்டும், என் மறுமையினுடைய நன்மைக்காக வேண்டும் என்று சதக்கத்துன் ஜாரியாவாக நீ விட்டு விட்டு போ என்கிற சிந்தனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உருவாக்கி தந்தார்கள். அந்த உருவாக்கம்தான் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களை தொடர்ந்து வந்த பின்னால் வந்த பெரியோர்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலும், ஏன் நம் நாடுகளில் கூட ஆண்ட முகலாய மன்னர்கள் என்று, முன்னால் வாழ்ந்த எத்தனையோ தனவந்தர்கள் என்று கொடுக்கப்பட்ட அவருடைய செல்வத்திலிருந்து சேர்த்து வைக்கப்பட்டதான் வக்ஃபுடைய சொத்து. எதுவும் அரசாங்கம் அள்ளி எல்லாம் தரவில்லை, எதுவும் யாரும் நமக்கு எல்லாம் இனமாக எல்லாம் தரல.
நாம் இனமாக கொடுத்ததுதான் வரலாறு நிறைய உண்டு. அப்போ வக்ஃபு என்பது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் ரசூலும் இந்த சமூகத்திற்கு சிந்தனையை உருவாக்கி தந்தாங்க. நீங்கள் சும்மா வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோம், பேர பிள்ளைங்க கொடுத்தோம், 10 தலைமுறை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு போனோம் அப்படின்னு போகாதீங்க. அது உங்களுக்கு லாபத்தை தராது. உங்களின் கபர் சுபிட்சமாக வேண்டுமானால் நீங்கள் மறுமைக்காக வேண்டி உங்களுடைய சொத்துகளில் ஒரு பங்கை விட்டு விட்டு போகுங்கள் என்று அல்லாஹும் ரசூலும் உருவாக்கி தந்த ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழகம் முழுக்க 6000 மேற்பட்ட வக்ஃப் சொத்து இருக்குங்கிறாங்க. இந்தியா முழுக்க 7 லட்சத்துக்கு மேற்பட்ட வக்ஃப் சொத்து இருக்குங்கிறாங்கன்னா அத்துணைக்கும் பின்னணியில் நமக்கு யாருடைய தூண்டுதலும் இல்லை. அல்லாஹும் ரசூலும் முன்னின்று வாங்குகிறார்கள். நீங்கள் வக்ஃபிற்காக கொடுங்கள், அதை நான் பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் ரசூலும் முன்னின்று வாங்குகிறார்கள். அல்லாஹ் ரசூல் முன்னின்று நமக்கு பொறுப்பேற்று வாங்கியதை யாரோ ஒருவன் சட்டம் போட்டு இன்னைக்கு அதை அபகரிக்க நினைப்பதை நம்முடைய ஈமான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுதான் இன்றைய சமூகத்தினுடைய பெரும் ஒரு மாற்றம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு உண்டான பெரிய ஒரு வீக்னஸ் என்னன்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமல்கள் செய்ய ஆசைப்படுற நமக்கு குறைஞ்சபட்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய தாத்தா அவருக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு வக்ஃப் செஞ்சிருக்கிறான்னு யாருக்காவது நம்ம ஞாபகம் இருக்குதா? நாம் ஒரு அமலை அறவே விட்டு விட்டோம். இன்னைக்கு அல்லாஹ் அரசாங்கத்தின் மூலமாய் அந்த அமலை தட்டி எழுப்புகிறான். வக்ஃப் செய்ய முன்வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்குகிறான். வக்ஃபு நம் சமூகம் மறந்துவிட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியமான அமல். என் காட்டில் அத்தனை ஏக்கர் இருக்குது, எனக்கு இங்கே அத்தனை தோப்பு இருக்குது, இருந்து என்ன பண்ண? சமூகத்திற்காக ஒன்றை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? எல்லாம் என் பிள்ளைக்கு, எல்லாம் என் பேர பிள்ளைக்கு, எல்லாம் அவனுக்கு, எல்லாம் அந்த பிள்ளைக்கு, எல்லாம் இந்த பிள்ளைக்கு கொடுத்து 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 நாம் அதை கபருக்கு பிறகு என்ன வழியில் போகுது நமக்கு தெரியல. நமக்கு முன்னாடி வாழ்ந்த தனமதில் அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு 7 லட்சத்துக்கு மேற்பட்ட வக்ஃப் சொத்துகள் இருந்திருக்குமா? அந்த சிந்தனையை கொண்டு வரணும் செல்வந்தர்கள். அல்லாஹ்விற்காக நாம் கொடுப்பதற்கு, வக்ஃப் என்கிற அமலை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று என் மௌத்திற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தரணும்னு நான் சம்பாதிச்சு நான் நான் திலகாத்திரமாக இருக்கிற பொழுதே பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கணும். என் சொத்துல 3ல் ஒரு பங்கை வசியத்தாய் செய்கிறேன், வக்ஃபுக்காக நான் கொடுக்குகிறேன், இதில் இப்படிப்பட்ட நல்ல காரியம் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஈமான் நமக்கு வரணும்னா அந்த ஈமானுக்கு அடையாளம் இன்னைக்கு வக்ஃபை பற்றி பேசுகிறோம்னா வெறும் வக்ஃபை பற்றி பேசிட்டு கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு கரைவதற்கு அல்ல, வக்ஃபை பற்றி நம்முடைய சிந்தனை நமக்கு வரணும். நமக்கு அல்லாஹ்விற்காகவே நீங்கள் சிந்தனை வரணும். நமக்கு அந்த சிந்தனை இல்லாததுனால தான் உண்மையிலேயே நமக்கு பொதுநலத்தை விட சுயநலம் அதிகம். இது சமூகத்திற்கு நிறைய பொதுநலம், ஆனால் அதை கடந்து சுயநலம் நம்ம எட்டி பார்த்ததினால்தான் வக்ஃபுடைய சொத்துக்களாகவே இருந்ததை தவிர்த்து அது பயன்பாட்டுக்கு வரலை. ஏன்னா நாமளே சொல்லுவோமா இல்லையா, யாராவது நம்மளை கோவப்படுத்தினான்னா அது அப்படியே வீணாக கூட அழிஞ்சிட்டு போட்டுனா உனக்கு ஒத்த பேச தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயன்பாட்டிற்கு வராமல் விட்டு விட்டதில் நம்முடைய தவறு நிறைய. அது உண்மையிலேயே பயன்பாட்டிற்கு வந்து கல்விக்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, ஏழைக்காக வேண்டி, ஏழை குமர்களுக்காக வேண்டி, விதவைகளுக்காக வேண்டி, வழிபோக்கருக்காக வேண்டி, விலங்குகளுக்காக வேண்டி, அல்லாஹ் அக்பர், வக்ஃபுகள் என்னென்ன வகையில் பயன்படுத்த மார்க்கம் அனுமதி தந்திருக்கு தெரியுமா? அதை முறைப்படி செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலி நிலங்கள் எல்லாம் என்னென்னைக்கோ கட்டிடமாக முளைத்திருக்கும், சமூகத்திற்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். வந்தவங்க என்ன நினைச்சாங்க, நாம கையெழுத்து போட்டு எவனோ வாழ்றதா அப்படின்னு நினைச்சு அதை கண்டுக்காமே விட்டுட்டு போனாங்க. கண்டுக்காமலே விட்டு கொண்டு போனது இன்னைக்கு அல்லாஹ்வா தட்டி எழுப்புகிறான், கண்டுகொள்ளாமல் விட்டீர்கள், இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடுகிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விட்டுருக்கிறான்னா நாம் என்றைக்கும் பொதுநலத்தினுடைய சிந்தனைகளை மறக்குகிற பொழுது, ஒரு அமல்களை விட்டு நாம் தூரமாகிற பொழுது இந்த சமூகத்திற்கு அவ்வப்போது அல்லாஹ் தட்டி எழுப்புகிற ஒரு சிந்தனை இது. தட்டி எழுப்புகிற ஒரு சிந்தனை இது. வக்ஃபை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் நிறைய கொடுக்குறா, பரக்கத்தான் வாங்கி போடு, எல்லாம் செய்யி, ஆனால் மௌத்துக்கு முன்னாடி ஏதாவது இருந்தால் வக்ஃப் செஞ்சுட்டு போன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அந்த ஈமானி அடையாளம் வரணும். சஹாபாக்கள் இருந்த குணம் அதுதானே. ஏதாவது ஒன்று தனக்கு விருப்பமானதாக இருந்தால் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி முடிக்கல. உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்கி முடிக்கல. சஹாபாக்கள் ஓடி வந்து நின்றார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த சொத்து பிடிக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்காக எடுத்துக்கொள்ளுங்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த இடம் பிடித்தது, நீங்கள் அல்லாஹ்விற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் ஓடி வந்து நின்னாங்கன்னா அவர்கள் செய்த அந்த வக்ஃபுடைய தியாகங்கள் தான்
இன்றைக்கும் ஹரமை சுற்றி மதீனாவை சுற்றி நாம் செய்கிற உம்ராவுடைய அமல்களில் சுற்றி காட்டப்படுகிற இடங்கள்ல நிறைய வக்ஃபினுடைய இடங்களை நாம் பார்த்துட்டு வரோம். உஸ்மான் ரலியல்லாஹு செய்த வேற உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிணறு என்று நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதில் கிப்லா பார்க்கக்கூடிய அந்த கிணறு இன்னைக்கும் இருக்குது. அல்லாஹுடைய கிருபையினால் அவர்களுக்கு உண்டான நன்மைகள் எவ்வளவு தூரம் என்பதை அந்த வக்ஃபுடைய சொத்துகள் தான் அது அவர்களுக்கு முடிவு செய்யும். பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போய் ஏன்பா எனக்காண்டி மாதம் ஒரு 1000 யாருக்கா ஏழை கொடுன்னு சொல்லிட்டு பாருங்க. லட்சக்கணக்கெல்லாம் இல்லை, ஒரு 1000 ரூபாய் என் பேரில் மாதம் ஏழை கொடுன்னு சொல்லிட்டு பாருங்க. 2 மாதம் கொடுப்பான், 1 வருஷம் கொடுப்பான், 2 வருஷம் கொடுப்பான், அப்புறம் தானா விடு அவருக்கு அப்புறம் நல்லா தான் இருக்குன்னு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு போக 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 நம்ம தூரமாகிற பொழுது, நம்முடைய காலங்கள் தூரமாகிற பொழுது, நம்முடைய சிந்தனைகள் குறைகிற பொழுது அவனுக்கு அது ஆசை குறைஞ்சு போயிடும். எங்கள் அத்தா சொன்னாரா கொடுப்போன்னு நினைக்க மாட்டான். மனுஷன் இயல்பு அது. ஆனால் வக்ஃபாய் மாறுகிற பொழுது, அது அல்லாஹ்விற்காக வேண்டி என்று நிப்பாட்டப்படுகிற பொழுது, அந்த இடத்தில் அதை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கபருக்கு கியாமத் வரை அது நன்மையாக தந்து கொண்டே இருக்கிறான். இந்த வக்ஃபுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் குறைந்ததுடைய வெளிப்பாடுகள் தான். இன்னொன்று, வக்ஃபை நாமே சரியாய் முறையாய் பராமரிக்காமல் விட்டதுடைய விளைவுகள் தான். இன்னைக்கு யாரோ வந்து கொத்திட்டு போக நினைக்கிற பொழுது இந்த சமூகம் போராடுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் தேவைக்குண்டான ஒரு விஷயம். ஆனால் வக்ஃபு குறித்து நமக்கு சிந்தனை வேண்டும். வக்ஃபு என்பது அல்லாஹ் விரும்புகிற ஒரு அற்புதமான பரக்கத் நிறைந்த ஒரு அமல். வக்ஃபு செய்வர்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஈமான் நமக்கு வரணும். தொழுகையாளிகளாக நாம் ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். பல தனவந்தர்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்தாலும் கூட ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கிற சமுதாயத்தில் நம்முடைய முந்தைய தலைமைகள் அப்படி உருவாகி இருந்தாங்கன்னா இன்னைக்கு திருச்சி ஜவான் முகமது காலேஜை பார்த்துருக்க மாட்டோம், மெட்ராஸ் நியூ காலேஜை பார்த்துருக்க மாட்டோம். தமிழகம் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வக்ஃபினுடைய இடங்கள் இன்னைக்கு அறியப்படாமலேயே போயிருக்கும். அவர்கள் அல்லாஹ்விற்காக நின்று முன் வந்ததினால் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பல மக்கள் பயன்பெறாங்கன்னா வக்ஃபுடைய பிரயோஜனம் அதுதான். அது வக்ஃபு என்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதனுடைய நன்மைகளை சமூகத்திற்கு முழுமையாக அல்லாஹ் தருகிறார். இன்னைக்கு இந்த சமூகம் அந்த வக்ஃபை விட்டு தூரமானதனுடைய விளைவை நாம் சந்திக்கிற இடத்துல நமக்கு தேவை பொது நலத்துடைய சிந்தனை. நம்ம நினைச்சுக்கிற வக்ஃபு தானே, யாரோ செஞ்சு வச்சா நாம எங்க போராடணும்னு நினைக்கிறோம். யாரோ செஞ்சு வச்சு நமக்கு அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு வக்ஃபுனா ஏதாவது நம்ம அதை பற்றி கொஞ்சம் உணர்வு பெற்றுக்கிறோமா? யாரோ செஞ்சு வச்சுக்க நாம ஏங்க அங்கே போய் போராடணும், வேலை இல்லாமல் போய் போராடி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாய் நமக்கு குறித்து அல்லாஹ் நம்மிடம் அல்லாஹ் இது குறித்து கண்டிப்பாக கேள்வி எழுப்புவான். ஏன்னா அந்த தனவந்தர்கள் தான் வாழ்கிற பொழுதே தனக்காக வேண்டி அல்ல, தன் குடும்பத்திற்காக வேண்டி அல்ல, இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்கிற பொழுது சமூகத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. அந்த சொத்தினுடைய ஒரு பகுதி கூட, ஒரு நயா பைசா கூட அது முறைகேடாக செலவழிக்கப்படுவதற்கோ அல்லது முறைகேடாக அது அபகரிக்கப்படுவதற்கோ விட்டுவிட்டோமானால் நிச்சயம் நம்மீது கேள்விகள் உண்டு. இன்னைக்கு அவன் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் வழியாய் அவர்கள் பிடுங்க நினைக்கிற பொழுது கூட இந்த சமூகம் தைரியமாக எதிர்கொள்கிறது என்றால், ஏன்னா முதல்ல வக்ஃபுங்கிறது அல்லாஹ் சொல்றான். வக்ஃபு அல்லாஹுடைய சட்டத்தில் அல்லாஹ் யாருக்கும் இவ்வளோ உரிமை கொடுத்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீ வக்ஃபு செய்றியா, வக்ஃபு செய்கிற பொழுது என் சொத்தை இப்படி செலவழிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால் உன் ஆசைக்கு நான் வருகிறேன், அப்படிதான் செலவு செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம இஷ்டத்துக்கு எந்த அமலும் செய்ய முடியாது. ஆனால் வக்ஃபு செய்கிறவங்க அல்லாஹ் விரும்புகிறா. நீ நினைக்கிற இங்கே இது காலேஜுக்காக தான் கொடுக்கப்படணும் முடிவு பண்ணால் அதை மாற்றுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இங்கே இது ஸ்கூலுக்காக தான் கொடுக்கப்படணும்னா மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இங்கே இது தண்ணீர் உபயோகத்திற்காக கொடுக்கப்படணும்னா மாற்றுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இங்கே இது ஒரு மருத்துவத்துறைக்காக கொடுக்கப்படணும் அவன் முடிவு பண்ணிட்டான்னா யார் வக்ஃபு செய்கிறாரோ அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் சமுதாயத்திற்கு கொடுக்குறா, அவன் முடிவு பண்ண முடிவில் தான் நீ செலவழிக்கணும். மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. வக்ஃபு செய்தால் அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். நீ என்ன முடிவு பண்ணுறியோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் மாற்றி தர்றேங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு அரசாங்கம் சொல்கிறது வக்ஃபை நான் சொல்கிற விதத்தில் செலவழி என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் பெரிது, அல்லாஹுடைய ஈமான் பெரிது என்று நம்புகிற நமக்கு நீங்கள் சொல்கிற சட்டத்திற்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் என்று நிற்கிற முதல் பிடியே அதுதான். வக்ஃபு செய்தவன் தன் உரிமைக்கு தன் ஆசைக்காகத்தான் கொடுத்தானே தவிர்த்து அரசாங்கத்துடைய ஆசைக்காக கொடுத்தது கிடையாது. நாங்கள் இணங்கி வரமாட்டோம் என்று நிற்கிற அந்த இடத்தில் யாரோ ஒருவனுக்காக அல்ல, இந்த சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. அது இந்த சமுதாயம் முதல்ல யோசிக்கணும்.
அதான் நான் சொல்ல வந்தேன், வக்ஃபு செய்வதற்கு ஆசைப்படுங்க, அல்லாஹ்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு செல்வத்தை நீ தந்திருக்கிறாய், என் ஈமானை விசாலப்படுத்தி, என் உள்ளத்தை விசாலப்படுத்தி, அந்த மேன்மக்கள் கொடுத்தது போன்று நானும் வக்ஃபு செய்வதற்கு எனக்கு உள்ளத்தை விசாலமாக்கி தாயா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். நாம் பாக்கி மிகுந்த ஒரு அமல். அப்படி வக்ஃபு செய்வதற்கு நாம் முன் வந்தோம்னா உண்மையில் அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகம் பார்க்க முடியும். நமக்கு கேள்விப்பட்டு யாராவது நம்முடைய குடும்பத்தில் யாராவது வக்ஃபு செஞ்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்றோ கொடுத்ததை 800 ஆண்டு காலங்கள் ஆண்டவர்கள் கொடுத்ததை இன்னைக்கு பேசி இருக்கிறோம்னா நம்முடைய தலைமுறை, நம் தலைமுறை, முந்தைய தலைமுறை, ஒரு 3-4 தலைமுறைகளாய் இந்த சமூகத்தில் இல்லாமல் போன ஒரு அமல் வக்ஃப் என்பது. அப்போ ஒரு அமலை விட்டிருக்கிறோம் என்கிற பொழுது அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், அமலை விடாதீங்க, அமலை செய்வதற்கு முன்வாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு சிந்தனையை தருவதற்காக இவரை கொண்டு வந்து விட்டிருக்கிறான். அடுத்து அவர்கள் கொண்டு வருகிற சட்டத்தினுடைய இடைஞ்சல்கள். ஒரு மனுஷன் வாய் வழியாக வக்ஃபு செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படாது, வாய்மொழியாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஒருவருக்கு சக்கராத் நிலையில் ஆசை வருது, சக்கராத் நிலை ஆசை வருது, டக்குன்னு 2 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு என் சொத்துல பாதியை அதுக்கு கொடுத்துரு, 3 பங்கில் 1 பங்கு இதுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டாருன்னா ஷரிய சொல்லுகிறது வக்ஃபு நிகழ்ந்துடுச்சுங்கிறது. மனதிற்குள் நினைக்கக்கூடாது, வாய் வழியாய் மொழிந்து விட்டால், உன் சக்கராத்தின் வேளையில் கலிமாவிற்கு முன்னால் நீ இதை மொழிந்து விட்டால் அங்கே வக்ஃபு உண்டாயிடுச்சுங்கிறது ஷரியத். இன்னைக்கு சொல்றாங்க வாய் வழியாய் மொழிந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இருக்கக்கூடிய பல வக்ஃபுடைய சொத்துக்கள் அப்படி வந்தது தான். இருக்கக்கூடியதுக்கு பட்டா தேடி, அதுக்கு காரணம் தேடி, அதை உருவாக்கி இது உருவாக்க 1000 சொன்னாலும் சொல்லுவோம் இல்லையா, மௌத்து நேரத்தில் அவர்களுக்கு தெரிகிற அந்த தூய்மையான ஈமானில் எத்தனையோ தனமுதல் வாரி கொடுத்தது உண்டு. சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தோமானால் நிறைய சொத்துக்கள் இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு அவன் சாதாரணமாக வாய்மொழியாக சொன்னா கிடையாது, அவசர காலத்தில் சொன்னா கிடையாது. என்ன கல்யாணம் நடத்துகிறோம் வச்சு 1 மாசமா யோசிச்சு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து பத்திரிக்கை கொடுத்து சொல்றது, ஆசை வருகிற பொழுது செய்வதை தடுப்பதற்கு நீ யார்? அதான் கேட்கிறோம். எங்களுக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அவசரத்தில் சக்கராத்தின் வழியில் நாங்கள் வாய்மொழியாய் நாங்கள் 2 சாட்சிகளை வைத்து மொழிந்து விட்டால் எங்களுக்கு கூடும் என்று மார்க்கம் தருவதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? இந்த கேள்வி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உள்ள வரணும். ஏதோ கேட்டுட்டு அவன் போட்டால் என்னங்க இருக்குது, நம்ம ஒதுங்கி போகலான்னு போனோன்னா மறுமையில் அல்லாஹ் எடுத்து நாம் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நீ போனாம. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான உரிமை இந்த சமூகத்திற்கு. அதை நாம் செய்யத்தான் இல்லை, இன்ஷா அல்லாஹ் செய்வோம், அல்லாஹ் ஈமானை தரணும். செய்யத்தான் இல்லை, இருக்கிறத பாதுகாப்பதற்காக பொதுநலத்தோடு நாம் இறங்கி வரணும். சட்டத்தில் நிறைய ஓட்டைகள். அடுத்து அவங்களோட ஒரு வக்ஃபு சொத்தை குறித்து யாராவது கேள்வி எழுப்பினார். சும்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இப்படி கேள்வி எழுப்பி தான் வீணாக்கி இருக்கிறாங்க. அங்கே அது இருந்துச்சு, இங்கே இது இருந்துச்சு, ஏதாவது போட்டால் உடனே மூடு, உடனே கீழே தோண்டு, உடனே மேலே தோண்டு. வக்ஃபு சம்பந்தமாக ஏதாவது சந்தேகத்தை கேட்டுட்டார்னா உடனடியாய் அந்த சொத்து நிப்பாட்டப்பட்டு அது உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு போகிற இடத்துல நாம் பள்ளிவாசலை இழந்து விட்டு நிறைய அனுபவப்பட்டு நிற்கிறோம். பாபர் மசூதியில் இருந்து, ஞானவாய் மசூதியில் இருந்து, ஒவ்வொரு மசூதியாய் அவருடைய திட்டத்தின் கீழ் வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சமூகம் விழிப்படைய வேண்டும். இந்த சட்டத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டில் உள்ள மட்டுமல்ல, இந்தியா முழுக்க உண்டான அத்துணை வக்ஃபு சொத்துகளுக்கும் கீழாக எவனாவது சந்தேகத்தை கலப்பினான்னா முன்னாடி எல்லாம் தீர்வுக்கு வக்ஃபு நிர்வாகமே பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கெல்லாம் மாவட்ட கலெக்டர் யாரு? ஆட்சியாளர்களே அவர்கள் பக்கம் இருக்கிற பொழுது மாவட்ட கலெக்டர் என்ன செய்ய முடியும்? அவர் தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்வதை எந்த ஒரு அறிவுள்ள சொரணை உள்ள இந்த முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டான். என் பாட்டன் முப்பாட்டன் கொடுத்ததை யாரோ ஒருவர் முடிவு செய்கிற இடத்துல போகணும்னா என் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்றுதான் இந்த மார்க்கம் நாம் எதிர்த்து நிற்கிறோம். அவ்வளவு தூரம் ஓட்ட உடசல் இன்னைக்கு சட்டத்துக்குள்ள அவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு அவர் சொல்லக்கூடிய சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு வக்ஃபு சொத்தை அது வக்ஃபு சொத்தை முடிவு செய்வதற்கு அரசாங்கம் சில சட்டங்களை வகுக்குமாம். அந்த சட்டங்கள் படி இருந்தால் அது வக்ஃபு சொத்தை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. இது யாரா ஏற்றுக்குவோமா? ஒரு வக்ஃபு சொத்தை கவர்மெண்ட் கேட்குற ரூல்ஸ் இருந்தால் அதை நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. வக்ஃபினுடைய ஆண்டாண்டு காலமாக உள்ளான அத்துணையையும் பறிப்பதற்கு உண்டான மிகப்பெரிய சூழ்ச்சிகளோடு இந்த வக்ஃபு திட்டம் வந்திருக்கிறது என்கிற பொழுது, வக்ஃபு சட்டத்தை இயற்றியிருக்கிறாள் என்று நினைக்கிற பொழுது இந்த சமூகத்திற்கு கட்டாயம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம ஏதோ யாருக்கோ உண்டானது யாரோ கொடுத்துட்டு போனால் நமக்கு என்ன என்று நினைத்து நாம் ஒதுங்கிவிட முடியாது.
நமக்கு வரலாறு தெரிந்தது தானே. பைத்துல் முக்கத்தஸை அல்லாஹ் கிபிலாவாக மாற்றுகிறான். நபிகள் பெருமானார் எனக்கு கஅபாவை தந்துவிடியா அல்லாஹ் என்று அப்படியே உள்ளத்தால் அழுது அழுது ரசூலுல்லாஹ் தேம்பி நிற்கிறாங்க. 16 மாத காலங்கள் 16 மாத காலங்கள் கஅபாவில் இருந்து திருப்பப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக ஏற்றுக்கொண்டு தொழுகிறாங்க. 16 மாதத்திற்கு பின்னால் ஒரு லுஹர் வேளையில் அல்லது அசர் வேளையில் கஅபாவை மீண்டும் அல்லாஹ் கிபிலாவாக மாற்றி கொடுக்கிறான். தெரிந்த வரலாறு. ஆனால் என்னன்னா, அல்லாஹு அக்பர், இதுதான் சஹாபாக்களுடைய பொது நல சிந்தனை. நாம் தவற விட்டு விட்ட இடம் இதுதான். முடிஞ்சது, அல்லாஹ் கஅபா திருப்பி சஹாபாக்கள்லாம் சந்தோஷம். அடுத்த வேளை தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டினா சஹாபாக்கள்லாம் தொழுகையில் நிற்க முடியல. தக்பீர் கட்டுற சஹாபாக்கள் தொழுகையில் நிற்க முடியல. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் ஒருவர் கூட பேசிக்கிறாங்க, 16 மாத காலமாக அக்ஸாவை நோக்கி தொழுது இருக்கிறோமே, அந்த சஹாபாக்களுடைய தொழுகை என்னாகும்? ஏன்னா 16 மாதம் முன்னாடி காபாவை நோக்கி தொழுதோம், மீண்டும் 16 மாதம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் காபாவை நோக்கி வந்திருக்கிறோம். இடையில 16 மாதம் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுதோமே, எத்தனை சஹாபாக்கள் வஃபாத்தாக இருப்பாங்க, அவருடைய அமல்கள் எல்லாம் என்னாகி இருக்குமோ என்று சஹாபாக்கள் ஏங்கினார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொன்னா, ஒமாக்கான் அல்லாஹ் ஈமானக்கும், உங்களுடைய ஆசையை நான் பாராட்டுறேன். அல்லாஹு அக்பர். யாரோ எப்படியோ இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கண்டுக்காத நிலையில மௌத்தான தன்னை சஹாபாக்கள் நினைத்து கவலைப்பட்டாங்க. 16 மாதம் அங்கே நோக்கி தொழுதிருக்கிறோமே, ஒருவேளை அல்லாஹுடைய அமல்களை வீணாக்கி விட்டாங்க என்று பயந்த இடத்தை அல்லாஹ் சொன்னா, ஒமாக்கான் அல்லாஹ் ஈமானக்கும், உங்களுடைய ஈமான் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஆசை! அவருடைய அமல்கள் வீணாகக்கூடாது நினைக்கிறீங்களேன்னு அல்லாஹ் பாராட்டினான். அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு ஈமானுடைய தவிப்பு தான் நமக்கு. அவர்கள் யாரை நம்பி கொடுத்தார்கள்? அல்லாஹ்விற்காக வேண்டி என்று கொடுத்தார்கள். யாருக்காக? யாரை நம்பி கொடுத்தார்கள்? என் சமூகம் இருக்கிறது, என் சமூகத்தினுடைய பின் மக்கள் அதை பிரயோஜனப்படுத்துவார்கள், ஒழுங்குமுறைப்படுத்துவார்கள், அவர்களுக்கு தேவை என்று வருகிற பொழுது இதிலிருந்து எடுத்துக்கொண்டு சமுதாயத்தின் நலவுகளுக்காக கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்டானவர்களாய் நிற்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லாஹ் விரும்புகிறான். அந்த 16 மாதத்தினுடைய அமல்கள் குறித்து சஹாபாக்கள் கவலைப்பட்ட பொழுது அல்லாஹ் எப்படி விரும்பினானோ, அது மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் கொடுத்த அந்த சதக்கத்துன் ஜாரியா அவர்களுக்கு கபருக்கு போய்கிட்டே இருக்கணும், அது தடையாக கூடாது என்கிற ஆசையில் தான், ஒரு வேட்கையில் தான் நாம் போராட்டத்திற்கு இறங்குகிறோம். அல்லாஹ் நிச்சயம் நம்மையும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் நிச்சயம் நம்மையும் கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய சதித்திட்டங்களுக்கு பின்னாலும் கூட இன்ஷா அல்லாஹ் மீட்டெடுக்கப்படும் என அல்லாஹ்விற்காக கொடுத்தவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். இருந்தாலும் சமூகம் நாம் அதை மறந்து விட்டு யாரோ கொடுத்தார்கள், எனக்கா லாபம் அப்படின்னு நாம் நினைச்சிடக்கூடாது. இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும், சமூகத்தினுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் மாற்றத்தை தருவான். அந்த மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டும். அந்த மாற்றத்தை நாம் முதலில் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் இறங்குகிற பொழுதுதான் அதனுடைய மாற்றங்களை, அதனுடைய பலாபலனை நாம் பார்க்க முடியும். ஏன்னா வக்ஃபு செய்கிற பொழுதே அங்கே 3 கண்டிஷன்ஸ் ஆனால் உருவாகிவிடும். ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு வக்ஃபு செய்கிறேன்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வக்ஃபு செய்யுங்கள், வக்ஃபு செய்து விட்டால் அதை யாருக்கும் விற்க முடியாது, அதை யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்க முடியாது, நாளை உங்களுடைய பிள்ளைகள் வாரிசாகவும் மாற முடியாது. 3 வக்ஃபு செஞ்சுட்டா 3 தானா வந்துடும். வக்ஃபுன் லில்லாஹி தஆலா என்று போய் நிற்கிற பொழுது, இது அல்லாஹ்விற்காக வக்ஃபு என்று வருகிற பொழுது யாரும் விற்பதற்கு முடியாது, யாரும் அதை எனாமாகவா அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது, அது யாரும் வாரிசு நான் தான் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த 3 இருக்கிற வேளையில் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நம் கண் முன்னால் வக்ஃப் போர்டின் மூலமாய் ஒரு தனியார் சட்ட வாரியத்தில் அரசாங்கம் உள்ளே நுழைந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 1995 உருவாக்கப்பட்ட அந்த சட்ட விதிகளுக்கு மாற்றமாய் 2024 உருவாக்கப்பட்ட சட்டத்தை இந்த மத்திய அரசு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களோடு, இல்லை சட்டத்தை அடியோடு ஒழிக்கிற ஒரு முனைப்போடு உள்ளே இறங்கியிருக்கிற வேளையில் இன்ஷா அல்லாஹ் போராட வேண்டிய கடமையும் அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்ஃபை உணர்ந்த சமுதாயமாய் தொழுகையை விட்டால் என்ன ஆகும் என்பதை நிறைய உணர்ந்திருக்கிறோம்.
நோன்பை சரிவர நோற்காவிடில் என்ன ஆகும் என்பது இந்த சமூகம் நிறைய உணர்ந்திருக்கிறது. அமல்கள் ஒவ்வொன்றையும் விட்டு இந்த சமூகம் தூரமாகிற பொழுது அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நாம் தூரமாகிறோம். இந்த சமூகத்தினுடைய எந்த நோக்கத்திற்காய் வக்ஃப் செய்தார்களோ அந்த சமூகத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும். கியாமத் வரை அவர்கள் கபராளிகள் சுமனத்தினுடைய சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு உண்டான முனைப்போடு நாம் செய்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் இறங்கி களமாட வேண்டும். அல்லாஹ் பின்புறத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறார். அதனால் என் குடும்பம், என் தேவை, என் வியாபாரம் என்று ஒதுங்க நினைப்பது நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமில்லாத ஒரு செயலில் நிற்கிறோம் என்கிற அர்த்தம். அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமது கள்ளக்குறிச்சி மந்தைவெளி தேடல் இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஜமாத்னா சார்பாக அனைத்து மக்களும், ஆண் மக்கள் அனைவருமே, வாலிபர்கள், பெரியோர்கள் என்று எல்லோரும் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய கண்டன கூட்டத்திற்கு உண்டான வெறும் அறிவிப்பாக மட்டுமில்லாமல் அல்லாஹ்விடத்திலும் இதற்கு உயர்ந்த கூலிகளை பெறுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அவர்கள் வக்ஃப் செய்து எந்த நன்மை எதிர்பார்த்தார்களோ அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மையும் அல்லாஹ் நமக்கும் தர முடியும். ஏன்னா அல்லாஹ் கஞ்சன் அல்ல, நாம் கஞ்சன். நாம் யோசிப்போம், அல்லாஹ் கஞ்சன் அல்ல. அவர்கள் என்ன லட்சக்கணக்கான சொத்தை கொடுத்தார்களோ அந்த லட்சத்திற்கு உண்டான பெருமானத்தை போராடுகிற அத்துணை பேருக்கும் தருகிற அளவிற்கு அல்லாஹ் விசாலமானவன். அப்படிப்பட்ட கூலிகளை எதிர்பார்த்து நம்முடைய மறுமையின் பட்டோலையின் நன்மைகளில் நாம் உயர்ந்த ஸ்தானத்தை எதிர்பார்த்து போராட்டத்தின் ஒவ்வொரு குரலிலும் நம்முடைய சார்பாக குரல் ஒலிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமான சொத்துக்களாக வக்ஃபை, அது கடைசி வரை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது, அது அல்லாஹ்விற்காக வேண்டியே அது கடைசி வரை செலவு செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்தியா முழுக்க உண்டான வக்ஃப் சொத்தினை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. அதற்காக குரல் கொடுக்குகிற, அதற்காக ஒத்துழைப்பாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து கருணையும் உதவி செய்து அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.